அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மடங்கு கணக்குகள் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி அந்த மடங்கு கணக்குகள் கேட்குறாங்களோ ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இந்த மடங்கு கணக்குகள் அப்படிங்கிறது வந்து தாங்க இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயராக அந்த மடங்கு கணக்குகள்லாம் இப்போ நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு என்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பொதுவாக மடங்கு கணக்குகள் அப்படின்னாலே அந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட வருட கூட்டு வட்டியில் எத்தனை மடங்கு ஆகுது, அது எத்தனை வருஷத்துல அது 8 மடங்கு ஆகும், இல்லை 9 மடங்கு ஆகும், இல்லை 27 மடங்கு ஆகும், அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த மடங்கு கணக்குகள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மடங்கு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு டஃப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அந்த அனலிட்டிக்ஸை சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள நமக்கு ஒரு டைமும் நிறைய கன்சியூம் பண்ணிடும். ஸோ அதனால இதை சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கலாம்னா, ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் மாதிரி எப்படி வைக்கலாம்னா, ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்குன்னா அந்த மடங்கு கணக்குகளுக்கு ஸோ இந்த மாதிரி மடங்குகள் அப்படின்னு கேட்டு வந்தாங்களே இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படின்னா சரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம நம்பர்ஸ் எடுத்து ஃபில் பண்ணால் நமக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ மடங்கு கணக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்குற மடங்கு, அதாவது கொஷினை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல 2 மடங்கு அப்படின்ட்டு வரும். சரியா? முதல்ல ஒரு நம்பர்ஸ் கொடுத்து இத்தனை மடங்கு, ரெண்டாவது ஒரு நம்பர் கொடுத்து இத்தனை மடங்கு அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கேட்குற மடங்கு இந்த இடத்துல எழுதிக்கணும் முதல்ல. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல எப்படி எழுதுறோம்னா, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கேட்குறாங்களோ அதனோட மடங்கு. ஸோ இந்த அப்படியே ரைட் சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செகண்டாக ஒரு மடங்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நம்மளை, ஸோ அந்த மடங்கை இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், சரிங்களா, இயர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ எண்ணை வந்து கீழே எழுதிக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. 15 வருட முடிவில், இல்லை 10 வருட முடிவில், இல்லை 5 வருட முடிவில் கூட்டு வட்டியில் எத்தனை மடங்காக மாறும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க, அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற மடங்கு, ரைட் சைடில் ரெண்டாவதாக கொடுத்துக்கிற மடங்கு ஃபாலோ பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை சால்வ் பண்ணும். அப்போ மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஸோ இந்த முதல்ல கொடுத்துருக்குற மடங்கு என்ன பண்ணால் ரெண்டாவதாக மாறும். சரியா? இந்த மடங்கை நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணோம், அதாவது என்ன மெத்தட்ஸ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த செகண்ட் மடங்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸை மேலே போட்டுக்கணும். சரிங்களா? அதாவது இது சிம்பிளாக எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு மடங்கை நம்ம என்ன பண்ணலாம், சரியா? ஸோ என்ன பண்ணால் நமக்கு இந்த ரெண்டாவது வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நமக்கு இந்த செகண்ட் மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பர்ஸ் நமக்கு கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பரை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ எழுதிட்டு இதில் ஆன்சர் எப்படி சார் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸையும் இந்த மேலே கொடுத்துக்கிற நம்பர்ஸையும் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோங்க. அவ்வளோ, இந்த 2 நம்பர்ஸும் மேலே இருக்க நம்பர்ஸும் கீழே இருக்க நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணால் அதான் நமக்கு ஆன்சர். ஸோ இவ்வளோதாங்க ஷார்ட்கட் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ணிடணும் தெளிவாக கவனிங்க. ஸோ லெஃப்ட் சைடில் முதல்ல கொடுத்துருக்க மடங்கு நம்பரு, ரைட் சைடில் ரெண்டாவதாக கொடுத்துருக்க மடங்கு நம்பரு, கீழே வந்து இயர்ஸு. ஸோ மேலே என்ன பண்ணோம்னா அந்த முதல் கொடுத்துருக்கிற மடங்கை என்ன பண்ணால் ரெண்டாவதாக இருக்க மடங்கு வரும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நோட் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த நம்பரும் நோட் பண்ண போகிறோம். அந்த நம்பரையும் அந்த இயர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகை 15 வருட முடிவில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆனது எனில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 8 மடங்கு ஆகும்? சரிங்களா?
ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் சம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை, சரிங்களா, குறிப்பிட்ட தொகை 15 வருட முடிவில். ஸோ இங்கே நமக்கு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, இங்கே நமக்கு எண் கொடுத்துட்டாச்சு. ஸோ 15 வருட முடிவில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆனது, சரிங்களா. முதல்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது, 2 மடங்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மடங்குன்னு சொன்னல, ஸோ அதை கொடுத்துருக்காங்க 2 மடங்கு ஆனது எனில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 8 மடங்கு ஆகும். ஸோ ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற மடங்கு பார்த்தீங்கன்னா 8 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பேட்டர்னை ஃபாலோ பண்ணிடலாங்களா. ஸோ பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம பேட்டர்ன் படி ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணும்போது முதல் கொடுத்துருக்கிற மடங்கு எங்கே போடணும், லெஃப்ட் சைடில். சரியா, லெஃப்ட் சைடில் எத்தனை கொடுத்துருக்காங்க, எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு. 2 மடங்குனா ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் போடுங்க. ஸோ 2, சரிங்களா. ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவதாக கொடுத்துருக்க மடங்கு. ஸோ அதை படிச்சு பாருங்க எத்தனை மடங்கு, அந்த தொகை 8 மடங்கு ஆகணும். அப்போ 8 மடங்குனா 8, அந்த நம்பர் அப்படியே ஜஸ்ட் போடுங்க, 8 மடங்கு. அதுக்கப்புறம் இயர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்களா, சரி, இயர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 15 வருட முடிவில் அப்படின்னு. அப்போ இயர்ஸை நம்ம கீழே போடுவோம். ஸோ 15, சரிங்களா, புரியுதுங்களா. ஸோ அந்த லெஃப்ட் சைடு வந்து முதல்ல கொடுத்துருக்க மடங்கு, ரைட் சைடில் ரெண்டாவதாக கொடுத்துருக்க மடங்கு, ஸோ கீழே வந்து இயர்ஸ், சரிங்களா. இப்போ அந்த மேலே இருக்கிற நம்பர் நம்ம ஃபில் பண்ணணும். அந்த மேலே இருக்கிற நம்பரை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்பரை, அதாவது இந்த முதல் மடங்கை என்ன பண்ணால் அது 8 வரும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணால் 8 வரும், ரெண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கியூபு பண்ணலாங்களா. ஸோ 2 கியூபு பண்ணால் நமக்கு என்ன வரும், அது 8ஆக மாறுங்களா. கரெக்டு தானுங்க, 2 கியூபு பண்ணால் 8ஆக மாறும், சரிங்களா. 2 கியூப் வந்து 8. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த பவரில் இருக்க நம்பர் எடுத்து மேலே போடணும், சரி. ஏன்னா இது கியூப் பண்ணால் தானே 8ஆக மாறுது. அப்போ அந்த நம்பர் எடுத்து இங்கே மேலே எழுதிடுறோம், சரிங்களா. ஓகே, அப்போ ஃபைனலாக ஆன்சருக்கு என்ன பண்ணோம், மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் போதும், சரிங்களா. அப்போ ஆன்சருக்கு என்ன பண்ணோம், ஸோ இந்த 2 நம்பரையும் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும், சரிங்களா. அப்போ நமக்கு என்ன வரும், அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 × 15 = 45. ஸோ 45 இயர்ஸ் தான் நமக்கு ஆன்சர், சரிங்களா. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் 44, 45, 46, 47. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 45, சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக புரியும். ஸோ ரெண்டாவது சம்மு, ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருட முடிவில், ஸோ என்ன கொடுத்தாச்சு, 5 வருட முடிவில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் மடங்கு கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மடங்கு கொடுத்தாச்சு, 2 மடங்கு ஆனது எனில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 8 மடங்கு ஆகும். சேம். ஸோ போன சம்பளம் கொடுத்த டேட்டா மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 2வது மடங்கு, செகண்ட் மடங்கு கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ லெஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் மடங்கு, ஃபர்ஸ்ட் எத்தனை, 2 மடங்கு தான் 2. ஸோ ரைட்டில் எத்தனை மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 8 மடங்கு. எத்தனை வருஷத்தில் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம், சரிங்களா. ஸோ 2 என்ன பண்ணால் 8 வரும். ஸோ 2 கியூப் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். அப்போ மேலே இருக்க அந்த 3 மேலே போட்டுக்கோங்க, சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம், ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இந்த 2 நம்பர்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ 3 × 5 = எவ்வளோ வரும், 15. 15 இயர்ஸ் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் சம், ஒரு குறிப்பிட்ட தொகை 4 வருட கூட்டு வட்டியில், ஸோ என்ன கொடுத்தாச்சுங்க, என்ன வந்து 4 வருட கூட்டு வட்டியில் 3 மடங்கு ஆகிறது, சரிங்களா. அப்போ 3 மடங்குனா இங்கே முதல்ல கொடுத்தாச்சு, அந்த ஃபர்ஸ்ட் மடங்கு கொடுத்தாச்சு எனில் எத்தனை வருடங்களில் அந்த தொகை 27 மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக இருக்கிற மடங்கு கொடுத்தாச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ லெஃப்ட் சைடில் முதல் மடங்கு, ரைட் சைடில் 2வது மடங்கு, கீழே வந்து என்ன பண்ணிடுறோம் 4. அப்போ 3 என்ன பண்ணால் 27 வரும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 3 வந்து கியூப் பண்ணால் 27. அதாவது 3 கியூபு = 27. 3 9, 9 27. அப்போ 27 வந்துச்சு. அப்போ பவரில் இருக்க அந்த 3 எடுத்து மேலே போட்டுரும், இல்லைங்களா. அப்புறம் இதை 2 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ 3 × 4 = 12 இயர்ஸ். ஸோ 12 இயர்ஸ் தாங்க ஆன்சர்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி மடங்கு மாடலில் கேட்குற சம்ஸை கூட்டு வட்டியில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோக்கு நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.